ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் வித் மீ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பேசிக்காக கமெண்ட்ஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ப்ரோக்ராமில் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவோ இல்லை யாராச்சும் பார்த்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்க வேண்டி தான் நம்ம கமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ பேசிக்காக 2 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்டும் அண்ட் மல்டி லைன் கமெண்டும். சிங்கிள் லைன் கமெண்ட் என்னென்னுச்சா, ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு லைனில் நம்ம சொல்ல வேண்டியது என்னவோ அதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்க போகிறோம். லைக் இந்த கோடு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒன் லைனாக இருந்தால் சிங்கிள் லைன் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவது. மல்டி லைன், ஸோ மோர் தென் ஒன் லைன் தான் நம்ம மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணக்கான மெயின் ரீசன். ஸோ மோர் தென் ஒன் லைன் கமெண்ட்ஸ் நம்ம அதில் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்து எப்படி நம்ம அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கமெண்ட்ஸை ஷோ பண்ண வேண்டி நான் புதுசு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். கமெண்ட்ஸ்ன்னு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே நம்ம டாட்டில் வாய்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா ப்ரோக்ராம் ப்ராப்பராக என்ன ஆகுது. இது ஒரு மஸ்ட் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்கோட பேர் நான் நேம் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங்கர்னாலே நம்ம டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங்கோட நேம் கொடுத்துருக்கேன் சாம்னு. ஸோ நம்ம பேசிக்காக அந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாமோட இது தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் நாங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் எப்படி நம்ம அவுட்புட் எடுத்தோம் நம்ம பார்த்துருவோம். இதில் ஏஜ் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குறேன். பண்ணுறோம். எனக்கு தெரியும் சாம் இஸ் 20 years ஓல்டுன்னு காட்டியிருக்கு. ஸோ நாங்கள் கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. பிகாஸ் கமெண்ட் நம்ம ப்ரோக்ராமில் ஷோ பண்ணாது. ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராமை பார்க்குறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதான் கமெண்ட்ஸ் நம்ம பேசிக்காக கொடுப்போம். சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. பிகாஸ் நம்ம கமெண்ட் கொடுக்குற எப்போவும் நம்ம ப்ரோக்ராமில் ஷோ ஆகாது. ஸோ நம்ம மல்டி லைன் கமெண்ட் கொடுக்க வேண்டிய நம்ம எப்பவும் /* தான் கொடுக்கணும். நான் இங்கே கொடுக்குறதுக்கு மல்டி லைன் கமெண்ட். ஸோ இதுக்கு வெளியே நம்ம போய் ஏதாவது கொடுத்தா தான் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் ஆகும். அதர்வைஸ் அது கமெண்டாகவே தான் இருக்கும். ஓகே, நான் கமெண்ட் 1 கொடுக்குறேன். கமெண்ட் 2. ஸோ பேசிக்காக அப்படி தான் ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மோர் தென் ஒன் லைன் கொடுத்துருக்கேன். ஈவன் தோ கமெண்டாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுக்கணும், சிங்கிள் லைன் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன்னா, பேசிக்காக நம்ம டாட் ஃபைலை பற்றி தெரியற முன்னாடி நம்ம இதில் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. மேபி கமெண்ட்ஸை பற்றி தெரியாதவங்களுக்கு அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம். அதனால தான் நான் அது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் இது எல்லாம் பேசிக் தான். நம்ம காலேஜில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை பாய்.